லைஃபை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணி உங்க கோல்ஸை ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? இஸ் இட் பாசிபிள்? த ஆன்சர் இஸ் எஸ். நான் இன்னைக்கு இந்த வீடியோல அதை பத்தி தான் பேச போறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நான் இப்ப ஷேர் பண்ண போற மெத்தட் ரொம்பவே சிம்பிளா இருக்கலாம். இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமான்னு கூட நினைக்கலாம். பட் ட்ரஸ்ட் மீ, நம்ம ப்ராப்ளம்கான சொல்யூஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸி தான், ரொம்ப சிம்பிள். பட் நம்ம தான் ராக்கெட் சயின்ஸ் அளவுக்கு திங்க் பண்ணிக்கிறோம். அதுதான் ஒர்க் அவுட் ஆகணும் கூட நம்ம நம்புறோம். பட் ப்ராக்டிக்கலி அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது அண்ட் இட்ஸ் நாட் டியூரபிள். நம்ம சொல்யூஷன்ஸ் எப்பவுமே சிம்பிள் அண்ட் டூயபிளா இருந்தா அது ஒரு லாங் டேர்ம்க்கு நம்மளால ஃபாலோ பண்ண முடியும். ஸோ கமிங் டு த மெயின் செக்மெண்ட் ஆஃப் த வீடியோ, ஹவு டு டிசைன் யோர் லைஃப். Number 1, fix your goals and write it down with correct numbers and values. For example, 2025ல நான் ஒரு வீடு வாங்குவேன். என்னோட salary monthly 5 lakhs இருக்கணும்ன்ற மாதிரி values எல்லாம் கரெக்டா எழுதிக்கோங்க. Number 2, write it neatly so that அதை நீங்க ஈஸியா ரீட் பண்ற மாதிரி இருக்கணும். Number 3, நீங்க பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்க அதை எங்கேயாவது வச்சிடணும். அப்படி இல்லாட்டி மேக் இட் ஆஸ் ஏ வால்பேப்பர். நீங்க எப்பவுமே டெய்லி ஒரு பாக்குற இடமா கண்டிப்பா அது இருக்கணும். அவ்வளவுதான், இட்ஸ் தட் சிம்பிள். இதெல்லாம் பாசிபிளா நீங்க நினைக்கலாம், பட் த ட்ரூத் இஸ் there is a lot of science behind it. law of assumption, law of vibration, law of attraction னு சொல்லிட்டு I'm not tapping into the topic right now considering the video's timing. பட் இது பண்றது மூலமா நம்ம எப்படி நம்ம கோல்ஸ் அச்சீவ் பண்ணுவோன்றத பத்தி நான் ஷேர் பண்றேன். நம்ம கோல்ஸ் இந்த மாதிரி எழுதி நம்ம டெய்லி பார்க்கக்கூடிய இடத்துல வைக்கிறதுனால நம்ம டெய்லி அதை பார்த்துதான் ஆகும். நம்ம மோட்டிவேட் ஆகி ஒரு ஹையர் ஃப்ரீக்வன்சில வைப்ரேட் ஆகும். ஸோ பிகாஸ் ஆஃப் தட் ஃப்ரீக்வன்சி நம்ம கோலோட பாத்துல இருந்து எங்கேயுமே டைவர்ட் ஆகாம அது கூடயும் நம்ம அலைண்டா இருப்போம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா நம்மளோட தாட்ஸ் எப்பவுமே இந்த கோல்ஸ் மேலேயே தான் இருக்கும், வேற எங்கேயுமே டைவர்ட் ஆகி போகாது. இதை பத்தி இன்னும் நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூனிவர்ஸோட லாஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். பட் அதெல்லாம் ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்குன்றதுனால இப்ப நான் அதை பத்தி ஷேர் பண்ணல. So number 1 is writing down your goals. Number 2, tracking the progress. இது கண்டிப்பா முக்கியமானு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா. ஏன் அப்படின்னா நம்ம கரெக்டான பாத்ல தான் போயிட்டு இருக்கோமா அப்படின்றத நம்மள நாமளே ஆடிட் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ கண்டிப்பா வீக்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி நீங்க உங்க ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணிட்டே இருக்கணும். நீங்க அச்சீவ் பண்ண நீங்க உங்க ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணி பார்க்கும்போது அது நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு நல்ல மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ டோன்ட் ஸ்கிப் திஸ் ஸ்டெப். ஸோ நெக்ஸ்ட், யாருக்கெல்லாம் இந்த மெத்தட் ஒர்க் அவுட் ஆகாது? உங்களுக்கு 1 or 2 கோல்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு 4 or 5க்கு மேல இருக்கும்போது உங்களுக்கு நிறைய கோல்ஸ் இருக்கு, எதுல என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும்போது நீங்க இந்த மெத்தடை கண்டிப்பா ஃபாலோ பண்ணலாம். இந்த எக்ஸசைஸ் தான் ஐடியல் எண்ட் ஸ்டேட் எக்ஸசைஸ்னு சொல்லுவாங்க. நான் அது ஒரு புக்ல தான் பார்த்து படிச்சேன். நிறைய சயின்டிஸ்ட்ல அதை ஃபாலோ பண்ணி அவங்க நிறைய இது மூலமா அச்சீவ் பண்ணியிருக்காங்க. எனக்கு இது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தனால ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் இட் வித் யூ கைஸ் அஸ் வெல். வித் தட் நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்னும் ஏன் டிலே பண்ணிட்டு இருக்கீங்க? கோ ஸ்டார்ட் டிசைனிங் யுவர் லைஃப் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். லெட்ஸ் க்ரோ டுகெதர்.